ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பாலிவுட் மூவி தாங்க பார்க்க போறோம். தமல் சீரீஸ்ல அடுத்த பாகமா இப்ப வெளிவந்திருக்கிற தமல் 4 படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். குட்டி ரஸ்தோகிங்கிற கேரக்டர்ல அஜய் தேவகன் வராரு. ஈஷா குத்தா ஆலியாங்கிற கேரக்டர்ல வராங்க. ஆனா ரெண்டு பேர்த்தோட பெரிய போராட்டமே ஆலியாவோட குழந்தைகளை எப்படியாவது தன்னை ஏத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்காக குட்டு ஜானிங்கிற கேரக்டர்ல வர சஞ்சய் மிரார் கூட ஆலியா வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க பேய் இருக்கிற மாதிரி அவங்கள பயமுறுத்துறாங்க. ஆனா அந்த பயமுறுத்துறது வேற யாரும் இல்ல, அந்த குழந்தைகள் தான். அதனால குழந்தைகளுக்கு தன்னை பிடிக்கல அப்படின்னு குட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆலியாவோட பேச்சை கேட்டுட்டு குழந்தைகளை ஒரு டூர் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க கதை இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் எப்படியாவது கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தேஷ்பந்துங்கிற கேரக்டர்ல ரிதேஷ் நினைச்சிட்டு இருக்காரு. கோயில்ல பரோங்கிற கேரக்டர்ல வர அஞ்சலி ஆனந்த பாக்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு தப்பா நினைச்சு காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா அவங்க ஒரு பணக்கார வீட்டு பெண் கிடையாது, ஒரு டிரைவரோட மகள் அப்படிங்கிறது தெரிய வருது. இவங்க கதை இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் தன்னோட கூட பிறந்தவரோட செய்கையால பிரிஞ்சு போன மனைவி சஞ்சிதாவோட எப்படியாவது ஒண்ணு சேரணும் அப்படின்னு ஆதித்யாங்கிற கேரக்டர்ல வர அர்ஷத் நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே ஒவ்வொரு வாழ்க்கை கட்டத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரு இடத்துல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. குட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு புதையல் ரகசியம் ஆதித்யாவுக்கும் தேஷ்பந்துக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் 3 பேருமே புதையலை தேடி எடுக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க. கடைசியில் அந்த புதையல் யாருக்கு கிடைச்சது அப்படிங்கறதுதான் படத்தோட மீதி கதை. அர்ஷத் ஜாவோட டைமிங் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அஜய் தேவகன் கப்பல் செங்குத்தான மலையில இருந்து டைவ் அடிக்கிற காட்சி எல்லாம் கொஞ்சம் மாசா இருந்தாலுமே கொஞ்சம் காமெடியாவும் இருக்கு. படத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற கொஸ்டினும் வருது. அது மட்டும் இல்லாம டால்பின் மேல எல்லாம் ஏறி சவாரி எல்லாம் செய்யறாரு. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது அவ்வளவு காமெடியா இருக்குங்க. ரிதேஷோட அலப்பறை கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த படத்துல புதுசா ரவிகிஷன் வராரு. ஜாக் ஃபேரோங்கிற மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்து கடற்கொள்ளையனோட கெட்டப்ல வந்து கிளைமேக்ஸ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் கலகலப்பா கொண்டு போயிருக்காரு. கிளைமேக்ஸ்ல சிஜிஐ மூலமா ரொம்ப கொடுமையே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். புலி முதல எலும்பு கூடுன்னு அது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்ட காட்சிகள் ரொம்ப மோசமாவே இருக்கு. பிரைன் ராட் காமெடியாவும் கொஞ்சம் போரிங்காவும் இருந்துச்சு. கடைசியில ஒற்றுமைதான் உண்மையான புதையல் அப்படின்னு வழக்கமான சென்டிமெண்டோட படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இந்திரகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. புதையல் விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே காட்டிட்டு அதுக்கப்புறம் கதையை வேற பக்கம் கொண்டு போயிட்டாருன்னு சொல்லணும். குறிப்பா ரிதேஷ், அஜய் தேவகன், அர்ஷத் இவங்க 3 பேரோட கதையை வேற தளத்துல நகர்ந்துட்டு போகுது. அதனால இடைவேளை வரைக்குமே கதையில பெரிய சுவாரஸ்யம் இல்லைன்னு தான் சொல்லணும். அஜய் தேவகன், சஞ்சய் மிஜ்ராவோட கூட்டணி காமெடி ஓகே அப்படின்னாலுமே ரிதேஷோட எபிசோட்ல அந்த பாடி ஷேமிங் கொஞ்சம் ஓவர்னே தோணுது. ஆரம்பத்துல வர ரவிகிஷன் கேரக்டர் பின்னாடி என்ன ஆச்சுன்னே தெரியல. இடைவேளை வரைக்கும் ஏனோ தானோன்னு போற மாதிரிதான் படம் போகுது. அதுக்கப்புறம் புதையலை தேடி போறாங்க. அங்கேயும் பெரிய சவால் எதுவுமே இல்லாம சிம்பிளாவே முடிச்சிருக்காங்க. சில இடங்கள்ல கிராபிக்ஸ் ரொம்ப அப்பட்டமாவே தெரியுது. செட் எல்லாமே செயற்கைத்தனமா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல தமல் 4 படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாங்க. எனக்கு கதையெல்லாம் வேணாம், சும்மா டைம் பாஸ்க்காக ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகும். ஆனா ரொம்ப பிலோ ஆவரேஜான மூவினே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.